எல்லாருமே நம்ம குழந்தைகளுக்கு ஒரு நல்ல குட் பேரண்டா இருக்கணும்னு ஆசைப்படுவோம். பட் தவிர்க்க முடியாத சில காரணங்களால இல்ல நமக்கே தெரியாது இது பண்ணா நம்ம குழந்தைங்களுக்கு நம்மள பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியாம சில மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். அது என்னங்கிறத நான் இப்ப சொல்றேன். உங்க குழந்தைங்களை நீங்க நெகட்டிவா திட்டாதீங்க. உன்னால இது பண்ண முடியாது, செய்ய முடியாது. நம்ம யூஸ் பண்ற அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட சப்கான்சியஸ்ல போயிட்டு அவங்களால இந்த விஷயம் பண்ணவே முடியாதுங்கிற அளவுக்கு செய்ய முடிஞ்சாலும் ஃபியூச்சர்ல அது செய்ய முடியாம தடுத்துரும். ஸோ அதனால நீங்க அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து நெகட்டிவா திட்டாதீங்க. அதே மாதிரி அவங்க முன்னாடி கத்தி கத்தி பேசாதீங்க. ஸோ நீங்க பண்ற இதே மிஸ்டேக் தான் அவங்க பேரண்ட் ஆகும்போது அவங்க வந்து அதை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க உங்க குழந்தைங்க முன்னாடி சண்டை போட்டுக்காதீங்க. நீங்க என்னதான் ப்ராப்ளமா இருந்தாலும் குழந்தைங்க இல்லாத டைம்ல நீங்க பேசி ஒரு சொல்யூஷன் கொண்டு வாங்க. ஏன்னா அதை பார்க்கும்போது தான் அந்த குழந்தைங்களும் ஒரு பிரச்சனை வந்தா அதை வந்து சத்தம் போட்டு ஒருத்தவங்க சத்தம் போட்டு இன்னொருத்தவங்க அடங்கி போறதான் ஒரு சொல்யூஷன் நினைச்சுப்பாங்க. நீங்க ரெண்டு பேருமே உட்காந்து காமா பேசி ஒரு சொல்யூஷன் கொண்டு வரும்போது எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் இப்படிதான் ஒரு தீர்வு கொண்டு வரணுங்கிறத நம்ம குழந்தைங்க வந்து நம்ம மூலியமா கத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க நம்ம மூலியமா வந்ததுனால நம்ம செய்யற விஷயங்கள் பார்த்துதான் அவங்களும் வந்து